காக்கா சாப்பிடுதுங்க. நம்ம ஊர்லலாம் வேப்பங்கொட்டை பொறுக்கிறதுக்கு போவாங்க. என்னடா இங்கெல்லாம் கிடக்குதேன்னு நெனைப்பேன். அப்போ காக்கா சாப்பிடுமான்னு எனக்கு தெரியாது. காக்கா சாப்பிட்டுட்டு அதோட சாணம் போட்டுருவோம்ல, அது காட்டில் இப்போ காட்டு வேலை இல்லாதம்போது அந்த வேப்பங்கொட்டைய பொறுக்குவாங்க போய். பாட்டிங்க, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் லீவில் போய் பொறுக்கிட்டு வந்து அதுலேருந்து போடுவாங்க எல்லாரும். நாங்களாம் போக மாட்டோம். எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் பெருக்கி வைப்போம். இல்லாட்டினா எங்களுக்கே வேலையே சரியாக இருக்கும். மாடு இருக்கிறதுனால, அப்புறம் வேலை நிறையா இருக்கும். வத்துப்பெட்டி வேலை இருக்கிறதுனால. ஆனால் வேப்பங்கொட்டையை பொறுக்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்கும். அது போய் பொறுக்கிட்டு வருவாங்க. காக்கா சாப்பிட்டுட்டு போய் காட்டில் இந்த உடமரம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கீழே நிறையா இருக்குங்க. அது எப்படி இங்கே வந்து இருக்கும்னு நான் சின்ன பிள்ளையில யோசிப்பேன். சாப்பிட்டு போய் அங்கங்கே போய் வச்சிருவவங்களுக்கு அதை எடுப்பாங்க. இப்போ பார்த்தனா அந்த குயிலை எப்படியாவது எடுத்துடலான்னு பார்க்குறேன். அது மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, மலையழகா இந்த சிலை அழகா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு உட்காந்துருக்குதுங்க. கொஞ்சமாவது இந்த பக்கம் வரும்னு பார்க்குறேன், வரமாட்டேன்து. தெரியுதா பாருங்க, இலைக்குள்ளே போய் அந்த வேப்பம்பழம் பக்கத்தில் உட்காந்துருக்கு. அது பாருங்க, அசையவே இல்லை. கொஞ்சமாவது ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. ஒரு நாளைக்கு முழுசாக எடுக்கலான்னு பார்க்குறேன், முடியல. செம்ம அழகாக இருக்குது. வால் நீளமாக வச்சுக்கிட்டு புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டு. முதல்ல எனக்கு தெரியாது இது என்ன பறவையாக இருக்கும் அப்படின்னு நினப்பேன். புறாவாக இருக்குமோ அப்படின்னா, புறாவுக்கு வேறு வேறு கலர் வரும்ல அப்படின்னு பார்த்தா இது புறாவும் இல்லை. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கோங்க, புறாவோட கண் வந்து அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பூரா கண்களை போல் கத்தரோட கண்களோ அப்படின்னு சொல்லி சூளமித்தியில் பாடியிருப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கும், என் பாட்டிலே இருக்கும், மறந்து போயிட்டேன். இதோட கண்ணும் அப்படி ரெட்டாக இருக்குது, மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்குது. அந்த குயிலை காணோம், கருப்பு குயிலை காணோம். இதுதான் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், காக்கா இங்கே எங்கனே உட்காந்துருந்தது. நல்லா உட்காந்துங்கன்னு வேடிக்கை பார்க்குது. பாவம், இதுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆனால் அது ஏன் வந்து உட்காந்துருக்குன்னு தெரில. அந்த குயிலை காணோம், இந்த குயில் மட்டும்தான் இருக்குது. தெரியல, நான் ஃபுல்லாக எடுத்து போட்டுடலான்னு பார்க்குறேன். இல்லை, இந்த மாதிரி குயில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா, அந்த இலை மறைச்சிக்குச்சு. அதுவும் எப்படியாவது வெளியே வந்துடும்னு பார்க்குறேன், வரவே மாட்டேனுது. பாருங்கள், குயிலே கருங்குயிலே யாரை எண்ணி பாடுகிறா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமா? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு குயில் இருக்குது. குயிலுனாலே கருப்புன்னு தானே நினைப்போம். 2 விதமான குயில் இருக்குது. ஒன்று கருங்குயில், ஒன்று இந்த குயில். பார்த்திங்களா, கருங்குயில்னால் கருப்பாக இருக்கும், மேலே வந்து செவலை கலரில் லைட்டாக இருக்கும். ஊரில் இருக்கையில் கண்ணி போட்டு புறாவை பிடிக்கிறேன்னு சொல்லி குயிலை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்ருவாங்க. அப்படி தான். இங்கே பாருங்களேன். சரி, நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணேன், எடுக்கவே முடியல. பாய்.